பணத்தை கொண்டு வந்து மஸ்ஜிதாக கட்டினாங்க. முதலாக சொன்னாங்க தன்னுடைய சொந்த பணத்தில் மஸ்ஜிதை கட்டினாங்க. முதல்ல பார்த்த பள்ளி இருக்குது எங்க மஸ்ஜித் குபா. அது குல்தும் பின் ஹக்கம் என்ன செஞ்சாரு, தன்னுடைய வீட்டை மஸ்ஜிதாக்குனார். அவர் இடத்த கொடுத்தாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து இடத்த வாங்கி என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதாக்குனார். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு, ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய தோட்டம் சொன்னாங்க. நேற்று உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். நான் இடத்த காட்டிட்டேன் எப்படி இருக்குங்கிறது. நேராக இப்படி இருக்கக்கூடிய மெஹராப், தொழுகை வைக்கக்கூடிய இடம். அந்த மெஹராப்லேருந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் போனோன்னா தட்டி அடிச்சிருப்பான். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெள்ளை கலராக தட்டி அடிச்சிருப்பான். அந்த தட்டிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களையும் தொழுங்க. உள்ளே போன உடனே தஹியத்துல் மஸ்ஜிதுடைய காணிக்கை நஃபில் 2 ரக்காத். இது மிக முக்கியமான ஒரு தொழுகை. ஏன்னு சொன்னால், ஒரு கூட்டம் வருவாங்க, அந்த கூட்டத்துடைய தலைவர் என்ன செய்வார், ஓரமாக போய் 2 ரக்காத் தொழுதுட்டு தான் நபியை சந்திக்க வருவார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஷுக்ரியா நஃபில் 2 ரக்காத். ஏன் சொர்க்கத்துக்கு எல்லாம் எங்களை அழைச்சிட்டு வந்துட்டேன், அதனால் ஷுக்ரியா நஃபில் 2 ரக்காத். அடுத்து தௌபா நஃபில் 2 ரக்காத், ஹாஜத் நஃபில் 2 ரக்காத். இது குறைஞ்சபட்சம் இந்த 8 ரக்காத்தை இடம் மாறி 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 நின்று தொடுங்க, துவா செய்யுங்க. உள்ள எல்லாமே துவா கபூலாகக்கூடிய இடம், துவா கபூலாகக்கூடிய இடம். உள்ளே போகும்போது 37 ராபுல் ஜிலால் இருக்கு பாருங்க, 38 உள்ளே கூட்டிகிட்டு போய் நேராக உள்ள நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைடில் சஹாபாக்கள் திண்ணை, அந்த திண்ணையில் உட்காந்து சஹாபாக்கள் தீனை படிச்சு கொள்வாங்க. அதுக்கு தஹஜ்ஜுத் முன்னாடி இதெல்லாம்